சந்திரசேகர், இதை இங்கேயே பேசி சுமூகமா முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் சாரி சார். உங்க சொத்து எல்லாத்தையும் கோர்ட்ல கேஸ் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீங்க எதையும் பயன்படுத்த முடியாது. எந்த பணத்தையும் எடுக்கவும் முடியாது. சார் சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் சார். மண்டபத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணதோட சரி சார். இன்னும் ஒரு ஜுவல் கூட பர்ச்சேஸ் பண்ணல சார். இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். சாரி, ஆனா இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் வரேன். சரிங்க சார். சந்திரா, அம்மா, எப்படி நாம அன்பரசு மேரேஜை நடத்த போறோம்? தெரியலம்மா. இவ என்ன பண்றா இங்க? தெரியலையேம்மா. இந்தாங்க. பாட்டி, அப்பா, கார் எங்கப்பா? அது கல்யாணத்துக்கு நிறைய இடத்துக்கு போகணும்லம்மா, அதனால காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். ஒரு 2 டேஸ்ல வந்துடும்மா. அன்பரசி, நாங்க மண்டபத்துக்கு கிளம்புறோம். அப்புறம் பத்திரிகை எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் பாட்டி. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் கொடுத்துட்டல்ல? சரி, உள்ள வா. வாம்மா. வா சந்திரா, வாமா. என்னடி உன் புருஷன் அந்த கிழவியும் ஆட்டோல வராங்க? செலவுக்கு காசு இல்ல, அதான் காரை வித்திருப்பாங்க. என்னம்மா, அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட? இனிமே தாண்டி ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. வாங்க போலாம். பேசாம அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் கேட்டுடலாமா? கேட்டா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உடஞ்சு போயிருவாங்கல்ல. இப்ப என்ன பண்றது? ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணமா? அதுல 16 சீராம். அந்த காலத்து கல்யாணம் மாதிரி என்ன பேச்சு? ஆமா சிவகாமி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மா, அந்த கிழவியும் அவரும் மேரேஜ் அசம்பிளர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஆளு எனக்கு தெரிஞ்சவன் தான். சொல்ல போனா நான் தான் இந்த கல்யாண கான்ட்ராக்ட் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணேன். அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் கேட்டா அவனும் செய்வான்.
கிளம்பணும்னு சொன்னாங்கல்ல. தாலி கட்டுற ஒரு செகண்ட் முன்னாடி கூட கல்யாண மண்டபத்துக்குள்ள அவங்க காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன இந்த சிவகாமி மேடமும் மங்கா மேடமும் ஏதோ இந்த கல்யாணத்தை நிறுத்த சதி பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏன் சிவகாமி, உன் புருஷன் இந்த கல்யாணத்தை கடன் வாங்கி கூடவா நடத்த முடியாது? இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிற மனுஷன் அது கூடவா முடியாது? ஆமால, முடியாதுமா. அதுக்கும் நான் ஒரு வேலை பார்த்திருக்கேன்ல. என்ன என்ன சந்திரா எப்படி சொல்ற? காரை விற்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஹலோ சார், இப்போ வரைக்கும் பணம் வரல சார். சார், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பணம் வந்துடும் சார். ஓகே சார், ஓகே சார். இன்னும் வரலன்றதா தான் கேட்டேன். தேங்க்யூ சார். சரி சரி. சந்திரா, யாருக்குப்பா பணம் தரணும்? அது நம்ம கல்யாணத்துக்கு ஒட்டுமொத்தமா ஒரு மேரேஜ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்கேம்மா. ம், அந்த ஆளுதாம்மா மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு 7 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காம்மா. 3 நாளைக்கு சேர்த்து 21 லட்ச ரூபா ஆகுதும்மா. அதுல பாதியா அட்வான்ஸா கேக்குறாங்கம்மா. நான் டோக்கன் அட்வான்ஸா 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேம்மா. இப்போ 7 லட்ச ரூபா கொடுத்துட்டா நாளைக்கு கூட நம்ம மிச்சத்தை கொடுத்துடலாமா? அதாம்மா காரை உடனே பிளட்ச் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்தேன். ஏன் நகையெல்லாம் தரேன்ப்பா, எல்லாத்தையும் வித்துடு. எப்படியும் ஒரு 15 லட்சம் வரும். சரிம்மா. எப்படியாவது கைமாத்தாது வாங்கி இந்த கல்யாணத்தை நினைச்ச மாதிரி முடிச்சிடலாம்ப்பா. அம்மா, இப்போ ஜுவல்லரியில இருந்து ஃபோன் பண்ணுவாங்கம்மா. அப்புறம் மண்டப டெக்கரேஷன், 3 நாளைக்கு லாட்ஜ், அப்புறம் சமையல் செலவு, அப்புறம் நாம கொடுக்க போற சீர்வரிசை, இந்த மாதிரி நிறைய இருக்குமா. அப்படி இப்படி பார்த்தா கூட மொத்தமா நம்ம கிட்ட 4 கோடி இருந்தாதம்மா இந்த கல்யாணத்தையும் நடத்த முடியும். இதுக்குதாம்மா ஒரு 5 கோடி வித்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அவன் மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டானேம்மா. சரி விடுங்க, பாத்துக்கலாமா. நான் இத்தனை வருஷம் பிசினஸ் பண்ணதுல நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை பில்ட் பண்ணி வச்சிருக்கேம்மா. 4 கோடி ரூபாய் தானே, அதை நான் வெளியே வாங்க முடியாதா என்ன? இருங்கம்மா, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். மேடம், ஒரு நிமிஷம் மேடம், அவர் தான் கூப்பிடுறாரு, கொஞ்சம் இருங்க. மேடம், கட் ஆயிடுச்சு. நான் கால் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க, கான்ஃபரன்ஸ் போடுறேன். லைன் பிஸியாக இருக்குமா? சரி, நான் இன்னொருத்தருக்கு ட்ரை பண்ணுறேன். அவரே கூப்பிடுறாருமா. ஹலோ ரவிச்சந்திரன். சாரி சார், ஒரு முக்கியமான காலில் இருந்தேன்னா அதான் உங்கள் காலை அட்டன் பண்ண முடியல. பரவாயில்ல, எனக்கு ஒரு எமர்ஜென்சி தான். எனக்கு ஒரு 4 crores வேணும் சார். சார், 1 மாசத்துல நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 4 கோடியா? சார், எனக்கு ஒரு 1 வீக் டைம் தரீங்களா? ஏர் எண்டிங் வேறு போயிட்டுருக்குல்ல, இந்த டிடிஎஸ் அது இதுன்னு தலையை சுற்றுது சார். ஓ, பட் நான் 1 வாரம் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லை சார், எனக்கு ஒரு 3 daysல வேணும் சார். நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு தான் தெரியுது. என்ன சார், உங்களால் ஒரு 4 கோடியை வெளியே பரட்ட முடியல? இல்லை சார், அது என்னன்னா அமௌண்ட் கொஞ்சம் வெளியே வர வேண்டியது எல்லாமே லாக் ஆயிடுச்சு. சார், நான் இப்போ என்ன பண்ணுறது? சார், நான் ஒரு 1 வீக்ல திருப்பி கொடுத்துட்றேன் சார். எப்படியாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? சார், நான் அதுக்காக சொல்ல சார், நான் தான் சொன்னேன்ல, இப்போ எனக்கே கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார். சரி சார்,
நோ ப்ராப்ளம். நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுறேன் சார். சார், அப்புறம் மறக்காம என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருங்க சார். ஓகே ஓகே சார், வந்துடுறேன் சார். தேங்க்ஸ் மேடம். உங்களோட சொத்து எல்லாத்தையும் நீங்கள் கேஸ் போட்டு முடக்கியிருக்கீங்கன்னு நீங்கள் மட்டும் எனக்கு சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் அவர் கேட்ட பாதி பணத்தையாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கவும் முடியாது. நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டீங்க மேடம். பரவாயில்ல சார், இருக்கட்டும். எல்லாம் உங்களுக்காக தானே. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மா, இந்த பிளான நீ தான் பண்ணியா? உனக்கு 1000 கிஸ் கொடுக்கலாமா? எப்படிமா? சூப்பர் டி. என்ன சந்திரா, எதுவுமே ரெடி ஆகலையா? ஆமாம்மா, எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்கம்மா. இவங்கெல்லாம் ஒரு காலத்துல என்கிட்ட அடிக்கடி பணம் வாங்கினவங்கம்மா. ஆனா ஒரே மாதிரி சொல்றாங்கன்னா இந்த கல்யாணத்தை ஒத்த ரூபா கையில இல்லாம நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, அந்த ராஜவேலு தான் பண்ணிருப்பான். யாரும் பணம் கொடுக்காதீங்கன்னு ஒருத்தர் விடாம ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் போல இருக்க. இனிமே நம்ம யார்கிட்ட கேட்டாலும் வேஸ்ட் தாம்மா. அம்மா, கடைசியா ஒரே ஒருத்தர் இருக்காருமா, அவர்கிட்ட கேட்டு ஹெல்ப் கிடைச்சாதாம்மா உண்டு. ஆ, அவரே கால் பண்றாருமா. சரி, என்னன்னு கேளுப்பா. சொல்லுங்க சார். சார், கல்யாண வேலையாக பிஸியாக இருப்பீங்க. ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். சார், நானே கால் பண்ணலான்னு தான் சார் இருந்தேன். நீங்களே கால் பண்ணலான்னு இருந்தீங்களா? என்ன விஷயம் சார்? இல்ல, பரவாயில்ல சார். நீங்க ஏதோ ஹெல்ப்னு கேட்க வந்தீங்கல்ல, அதை முதல்ல சொல்லுங்க சார். அதுவா சார், இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். 30 ஃப்ளோரு அப்பார்ட்மெண்ட்ஸு. அதுக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும்னா ப்ளூ பிரிண்ட் சரியாக இருக்கும். எப்பயும் பிளான் போட்டு கொடுக்குற இன்ஜினியரு மும்பையில் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆஹா, ப்ளூ பிரிண்ட்டை நாளைக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் சார். 5 to 10 lakhs கூட கொடுத்துடலாம் சார். விடியறதுக்குள்ளே வேறு யாராவது வேணும் சார். யாராவது கொஞ்சம் டேலண்டான சிவில் இன்ஜினியர் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஓகே சார். அந்த வேலையை இப்போ எங்கே வந்து முடிச்சு கொடுக்கணும்? என் புது ஆஃபீஸ் அட்ரஸை மெசேஜ் பண்ணுறேன். அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க சார். உங்ககிட்ட கேட்டீங்க. சரி சார். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஒர்க்கை உடனே செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் சார். பணத்தை நான் இப்போவே சரி உங்ககிட்ட கொடுக்க சரி சொல்றேன் சார். இமிடியேட்டாக நான் போய் பார்க்குறேன் சார். சார், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் சார். உங்களை நம்பி தான் கொடுக்குறேன். கொஞ்சம் பார்த்து கவனமாக முடிச்சு கொடுங்க சார். அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் எனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்க? அது வந்து சார், என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்கள் ஃபேமிலியோட. அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக தான் சார் கால் பண்ணேன். சார், நமக்குள்ளே எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார். ஓகே சார், நான் வச்சுறேன். சரி சார், பார்க்கலாம் சார். தேங்க்யூ. என்ன சந்திரா, பணத்தை பத்தி எதுவும் கேட்கல? இல்லைம்மா, இவரும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என் மனசு தாங்காதம்மா. அதனால தான்மா நான் அவர்கிட்ட கேட்காம மறைச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் ப்ளூ பிரிண்ட் வரைஞ்சி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு இன்ஜினியர் வேணுமாம்மா. அதுக்கு அவர் 10 லட்ச ரூபா தராராம்மா. அந்த ப்ளூ பிரிண்ட்டை நானே வரைஞ்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அதனால தான்மா நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா நான் வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொன்னா அவரு அதுக்காக வருத்தப்பட வாய்ப்பு இருக்குமா. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா இப்போதைக்கு இந்த 10 லட்ச ரூபா கிடைச்சா ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம்லம்மா. ஏன்னா மண்டபத்தில் வச்சு காலையில தாலிக்கு தங்கம் கொடுக்கணுமா. அதுக்கு இப்போ நகை கடைக்காரருக்கு ஒரு 10 லட்ச ரூபாயாவது அட்வான்ஸ் கொடுத்தாகணுமா. ஏன்னா 300 பவுன்மா, அதுவே மொத்தம் 1 கோடி ரூபாய் வந்துரும்மா. கல்யாணத்துக்கு ஒரு
ஒரு நாளைக்கு முன்னாடி கூட மீதி பணத்தை கொடுத்துக்கலாமா? ஆனா இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் அதை கொடுக்கணும்லம்மா. அதுக்காக தாம்மா இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த ராஜவேலு எப்படி கொண்டு வந்து இப்படி நம்மள சிக்கல்ல மாட்ட விட்டுட்டானே. அம்மா, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா. என் குட்டிமா கல்யாணத்தை நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா செய்யணுமா. அதுவும் எந்த குறையும் இல்லாம செய்யணுமா. அது மட்டும் இல்லம்மா, சிவகாமி மங்காத்தா கிட்ட கூட அந்த ராஜவேலு இப்படி பண்ணிருக்கானேன்னு நான் ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. ஏன் தெரியுமா? அதை நான் கேட்டா நம்ம குட்டிமாவுக்கோ அம்முவுக்கோ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. தெரிஞ்சா அவங்க மனசு உடைஞ்சிரும்மா. அதை என்னால தாங்கிக்க முடியாதும்மா. அதனாலதாம்மா அவங்க 2 பேருக்கிட்டையும் எதுவும் கேட்கல. சரிப்பா, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. அப்பா, ஏதாச்சும் பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. என்னம்மா, என்ன பிரச்சனை? குட்டிமா ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி கேட்கறாள. ஒருவேளை இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஏமா அப்படி கேட்கற? இல்லப்பா, கல்யாணத்துக்கு பணம் ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சேன். உங்க 2 பேரோட முகமும் சரியில்லை, ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, அதான் கேட்டேன். அதுவா? உலகத்திலேயே எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் பொண்ணு கல்யாணம்னா அது நல்லபடியா முடியணும்னு ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குமா. அந்த மாதிரி தான் ஒரு டென்ஷன் எனக்கு இருக்குமா. அது மட்டும் இல்ல, காலையில தாலிக்கு தங்கம் கொடுக்கிற ஃபங்க்ஷன் இருக்குமா. மண்டபத்தில் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும். அதுதான் முதல் ஃபங்க்ஷனே. அதை பத்தி தான் நான் பாட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இல்லம்மா, பாட்டி கூட என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன என் பேத்திக்கு 300 பவுன் குறைச்சலா போடுற, 1000 பவுன் நிறைய போடுன்னு சொல்றாங்க. அப்பா, நீங்களும் சரி பாட்டியும் சரி எனக்கு கிடைச்ச வரம்பா. அம்மா, அப்ப சரிம்மா, நான் போய் நகை கடையில அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, வர அன்பரசி. அன்பரசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம வந்ததுனாலதான் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சோன்னு நினைச்சு எவ்வளவு மனசு கஷ்டப்படுவா. சாமி சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு ஈஸி இல்ல போல இருக்கே. நிச்சயமா ஒரு பெரிய போராட்டமே இருக்கும் போல இருக்கே. அன்பரசி, என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல மஞ்சு, ஏன்? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதாச்சும் மறைக்கிறியா? இல்ல உண்மையிலேயே இங்க நடக்கிறது உனக்கு தெரியலையா? இப்பதான் சிவகாமி மங்கா மேடம் பேசிட்டு இருந்தத யதார்த்தமா கேட்டுட்டு வரேன். ஏன் சிவகாமி, உன் புருஷன் அவங்கிட்ட தான் கடன் வாங்க போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? மா, இந்த ஆள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி என் புருஷனுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ஆளுங்கள்ல ஒரு 30-35 பேருக்கு நான் போன் பண்ணி நேரா விஷயத்தையே சொல்லிட்டேன். அவர் பேர்லயும் என் அத்தை பேர்லயும் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கும் என் பொண்ணு அனன்யா பேருக்கும் தான் சேரணும்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. ஆனா அவரு அதை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காரு. ஆனா என்ன ஆனாலும் ஜட்ஜ்மெண்ட் எங்க பக்கம் தான் வரும். அதனால அவர் தேவையில்லாம இப்ப மூத்த தாரத்தோட பொண்ணுக்கு அனாவசியமா
ஆடம்பரமா செலவு பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு அவர்கிட்ட பணம் இல்ல. அதனால அவர் உங்ககிட்ட எல்லாம் கடன் கேட்பாரு. நீங்க குடுக்கற பணம் உங்களுக்கு கால்வாசி கூட திரும்ப வராது. ஏன்னா கண்டிப்பா இந்த சொத்து என் பேருக்கும் அனன்யா பேருக்கும் தான் வரப்போகுதுன்னு இப்படி எல்லாருக்குமே போன் பண்ணி நான் சொல்லிட்டேன். இப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எவனுமே அவருக்கு பணம் கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா அந்த பணம் திரும்ப வராதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கேட்டியா? எப்படியோ என் புருஷனும் அந்த கிழவியும் இப்போ ஃபுல் லாக். ஒன்னும் பண்ண முடியாது.